இந்த பூமியில வீடு கட்டி வாழ்கிற உயிரினம் எதுன்னு பார்த்தா, அது 6 அறிவு படைச்ச மனித இனமான நாம தான் நினைப்போம். ஆனா நாம மட்டும் வீடு கட்டி வாழ்வதில்லை. 5 அறிவு படைத்த பறவை இனங்களும் நம்மள விட அழகாகவும், திறமையாகவும் வீடு கட்டி வாழ்கிறது. அதுல திறமை வாய்ந்த 8 பறவைகளைப் பற்றி இன்னைக்கு பார்ப்போம். ஒரு தோட்டப் பறவை பவர் பறவை. இந்த பறவைகளின் ஆண் பறவைகள் தன் துணையை ஈர்க்க அலங்கார கூடுகளை கட்டுகிறது. ஆண் பறவைகள் இனப்பெருக்க காலம் வந்தவுடன் வண்ண வண்ண மலர்கள், சிப்பிகள், மனிதர்கள், குப்பையில் தூக்கி எறியும் வண்ண மிகு கண்ணாடி துண்டுகள், பிளாஸ்டிக் மூடிகள் போன்றவற்றை கொண்டு வந்து கூடு கட்டுகிறது. 2. வெவர் பறவை தமிழில் தூக்கணாங்குருவி என்று அழைக்கப்படுகிறது. இந்திய துணைக்கண்டம் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் பரவலாக காணப்படும் ஒரு பறவையாகும். ஈச்ச மரம், கருவேல மரம், இலந்தை மரம், பனை மரம் மற்றும் மின் கம்பிகளிலும் இவை கூடு கட்டும். சுரைக்காய் போன்ற வடிவவில் இருக்கும். கிளைகளிலிருந்து தொங்கும் இக்கூடுகளில் தளங்கட்டி அதில் முட்டையிடும். இத்தளங்களின் பக்கங்களில் இக்குருவி களிமண்ணை அப்பி அதில் மின்மினி பூச்சியினை ஒட்டி வைத்து கூட்டினை அழகுபடுத்தும். மேலும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், இவ்வளவு சிறப்புமிக்க தூக்கணாங்குருவியின் பெண் பறவை தன் ஆண் துணை இறந்துவிட்டால் அதுவும் இறந்துவிடும். 3வது பால்டிமோர் ஆரியோல், இது தமிழில் மாங்குருவி என்று அழைக்கப்படுகிறது. வட அமெரிக்காவில் பொதுவாக காணப்படும் புலம்பெயர் குஞ்சு பொரிக்கும் பறவையாகவும் உள்ளது. பால்டிமோர் ஓரியோல்கள் இதுவும் புட்கள், குச்சிகள், மரங்களின் பட்டையின் மூலம் தொங்கும் கூடுகளை கட்டுகிறது. 4வது சிவப்பு முதுகு தலை புல்புல், செம்மீசை சின்னான் என்று தமிழில் அழைக்கப்படுகிறது. இந்த பறவைகளின் கூடுகள் பெரும்பாலும் மரக்கிளைகளில் கட்டப்படுகின்றன. குறிப்பாக மாதுளம், புளிமரம் போன்ற மரங்களில். கூடுகளை கட்டும் மெல்லிய கிளைகள், புல், இலைகள் மற்றும் சில சமயங்களில் காகிதம் போன்ற பொருள்களும் கூட கூடுகள் கட்டுகிறது. சில நேரங்களில் ஒரு முள் கொம்பு போன்ற இடத்தில் கூட கட்டுவதுண்டு. செம்மீசை சின்னானின் கூடுகள் பொதுவாக பெரியதாக இருக்காது. ஆனால் அவை தங்கள் முட்டைகளை வைக்கவும் குஞ்சுகளை வளர்க்கவும் போதுமானதாக இருக்கும். 5. ஐரோப்பிய பெண்டுலின் டைட், இது ஒரு சிறிய அழகான பறவை. இவை கூடு கட்டுவதில் சிறந்தவை. அந்த கூடு தொங்கும் பந்தல் மாதிரி இருக்கும். அதனால்தான் பெண்டுலைன் என்ற பெயர் வந்தது. இந்த பறவைகள் பஞ்சு, மூங்கில் நார்கள், மரக்கிளைகள், காஞ்ச புல்கள், இலைகள் கொண்டு கம்பளி போன்ற மென்மையாக கூடு கட்டும். 6வது அமெரிக்க ரோபின், இந்த பறவைகளில் பெண் பறவைதான் கூடு கட்டும். பெரும்பாலும் மரக்கிளைகளிலும் மாடி விளிம்புகளில் தான் கூடு கட்டும். குச்சிகள், காஞ்ச புல்கள் மற்றும் சேறு களிமண்ணுகள் கொண்டு உறுதியான முட்டைகள் கீழே விழாத வகையில் கூடுகளை தரமாக கட்டுகிறது. 7வது கிங்பிஷர், இந்த வகை பறவைகள் பெரும்பாலும் நீர்நிலைகள் அருகில் வாழ்வதால் இதனுடைய கூடுகள் மரத்தில் கட்டுவதற்கு பதிலாக ஆற்றுப்படுகை அல்லது மணல் திட்டுகள் கட்டுகிறது. அதிலும் 3 அடி முதல் 1 மீட்டர் வரை சுரங்கம் தோண்டி அதில் முட்டையிட்டு வாழக்கூடியவை. 8வது ஹார்ன்பில்